அதிமுகவிற்கு தூதுவிடும் வைத்திலிங்கம் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அனைவரும் ஒன்றாக தான் இருந்தாங்க. அதாவது 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு சசிகலாவின் கைவசம் அதிமுக வந்தது. அந்த நேரத்திலே ஓபிஎஸ் முதல்வர் பொறுப்பிலிருந்து கீழே இறக்கி விடப்படுகிறார். இப்பொழுது டிடி தினகரன் கூட என்னை அடித்து விட்டார் என சொன்ன விஷயங்கள் கூட இன்றளவும் இணையதளங்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் தர்ம யுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போகிறார். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் ஒன்று சேர ஆரம்பிக்கிறார். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை சந்திக்கிறது. அந்த தோல்விக்கு ஒற்றை தலைமை இல்லாததான் காரணம் என அதிமுகவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதை பிடிக்காத நமது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கிறார். அதன் காரணமாக அவரும் வெளியேற்றார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் வெளியாக போகக்கூடிய அந்த நேரத்திலே வைத்திலிங்கம் தான் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். ஓபிஎஸ் என்றால் வைத்திலிங்கம், வைத்திலிங்கம் என்றால் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் வெளி உலகத்துக்கு தெரிந்தாலும் பின்புலத்திலே இருந்து அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்தவர் தான் அவர்கள். திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி முடித்தார் வைத்திலிங்கம். அனைத்து செலவுகளையுமே வைத்திலிங்கம் தான் போட்டிருந்தார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் என்பது சொல்லப்படுவது, அவருடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் செலவு செய்வார். தொண்டர்கள் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டார். சொந்த கிராம மக்களுக்கே தன்னுடைய கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது என சொன்னவர் தான் ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவலோட ஒரு காலத்திலே மிக பரபரப்பா பேச. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அணியிலிருந்து வைத்திலிங்கம் கொஞ்ச நாட்களாக விலகித்தான் இருக்கிறார் அப்படின்னே கூட. அதாவது அவருடைய 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் என்பது முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சொத்துக்களின் மூலமாக நமது ஓபிஎஸ் பாஜகவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியும் அது தோல்வியிலே முடிந்திருப்பதாகவும் தகவல் என்பது கூட வெளிவந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவை விட்டு விலகிய ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்வது? அதிமுகவில் இணைவதற்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதே போல திமுகவின் பக்கம் சாய்வதற்கு கூட வாய்ப்புகள் என்பது சசிகலாவை நம்பியிருந்தால் கடைசியில் அதிமுக ஒன்றிணைவதற்கு 2026 வரைக்கும் வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த அனைத்தினவர்களுமே திமுகவின் பக்கம் சாயார். நாம் திமுகவின் பக்கம் போய்விட்டால் கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்காது. நம்முடைய சொந்த தொகுதியிலே ஒரத்தநாடு தொகுதியிலே ஜெயிப்போமா அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படிங்கிறது நமது வைத்திலிங்கம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தூதுவிடக்கூடிய அந்த வேலைப்பாடுகளையும் இறங்கி இருக்கிறாராம். அதிமுகவில் இணைந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்வார்கள், எனக்கு அந்த ஒரத்தநாடு தொகுதியை திருப்பி தர முடியுமா என பலவிதமான கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். மீண்டும் தற்போது பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் அதிமுகவில் மட்டும் இணைந்து விட்டால் ஓபிஎஸ்க்கு அது மிகப்பெரிய அடியாகத்தான் பார். அது மட்டுமல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரின் மூலமாக வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டிருப்பதாகவும் அடுத்த கட்டமாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு அதிமுகவில் அவர் இணைந்து கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவால் திமுகவின் பக்கம் சாய போகிறாரா அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.